Hello students, இந்த வீடியோவில் நம்ம டிஃபரன்சியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். டிஃபரன்சியேஷன் அப்படின்றது வந்து மேக்ஸோட மிக முக்கிய பிரிவு. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போனோம் அப்படின்னா டிஃபரன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வரும். இந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன பேசிக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வண்டி வந்து வேகமாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வண்டியோட வேகத்தை நம்ம வந்து கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு அளவில் சொல்லுவோம். அந்த வண்டி வந்து சராசரியாக ஒரே வேகத்தில் போயிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு அளவில் சொல்ல முடியும். ஆனால் அந்த வண்டியோட வேகம் மாறுது, வண்டியோட வேகம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை சாலைக்கு ஏற்ற மாதிரியோ மாறுது, அந்த வேகத்தில் தொடர்ந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தொடர்ந்து மாற்றம் நிகழக்கூடிய வந்து அளவுகளை தான் வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் மூலமாக, அதாவது வகை கெழு மூலமாக நம்ம குறிக்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு வாகனம் வந்து ஒய் வேகத்தில் வந்து ஒரு சாலையில் பயணம் செய்யுது அப்படின்னா அதோட வேகம் வந்து ஒய் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். அதே அந்த வேகத்தில் வந்து ஒய்ன்ற வேகத்தில் நேரத்தை பொறுத்து, அதாவது 5 நிமிஷத்தில் இவ்வளோ ஸ்பீட் இருக்குது, 10 நிமிஷம் வரும்போது அது இவ்வளோ ரைஸ் ஆகுது, 20வது நிமிஷத்தில் அது குறையுது, அந்த மாதிரி நேரம் தொடர்புடைய மாற்றம் வரும்போது அந்த வேகம் வந்து மாறுபடும். ஒய்ன்ற வேகம் நேரம் டைமை பொறுத்து மாறுது. இதுதான் வந்து dy/dt அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேகம் நேரத்தை பொறுத்து மாறுது, இதுதான் dy/dt டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு விதி இருக்குது. நம்ம வேரியபிள்ஸுங்களை மட்டும்தான் வந்து வகைப்படுத்த முடியும், கான்ஸ்டன்ட்டுங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. வேரியபிள்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி தான் வந்து வேரியபிள்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போது அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா nx⁻n−1. இப்போது x⁻n இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா x⁻n அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா nx⁻n−1 அப்படின்ற ஃபார்முலாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். உதாரணமாக இப்போ வந்து x² இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், n-க்கு பதில் 2 இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து n இருக்குது, இங்கே n வேல்யூ 2. ஸோ 2 × x × பவரில் n−1, n-னா 2, ஸோ 2 - 1. இதோட வேல்யூ பார்க்கும்போது சிம்பிளாக 2x. ஏன்னா x² பவர் 1 போயிடுச்சுன்னா x தான் இருக்க போகுது. இது வந்து சிம்பிளாக 2x. அதே மாதிரி x³ அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இங்கே வந்து n = 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு nx 3x பவர் 3 - 1 அப்படின்னா 3x². இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷனோட பேசிக். இந்த டிஃப்ரென்சியேஷன்லேயே வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த பேசிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.